குரு வக்கர நிவர்த்தி இதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வக்கரம்னா என்ன, அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தினா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். குரு வக்கரம் அப்படின்னு சொன்னால், அந்த வக்கர காலத்தில் உங்களுடைய குரு நார்மல் ஸ்டேஜிலிருந்து சற்று பின்னோக்கி பயணம் செய்வது போல் ஒரு மாய பிம்பம் உண்டாகும். குரு பின்னோக்கிலாம் பயணம் பண்ண போகிறதில்ல. அதாவது உங்களுடைய ரிவர்ஸ், அதாவது இதற்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு குரு போயிட்டு வர்றது தான் நம்ம வக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். திரும்பி வக்கர நிவர்த்தி அப்படின்னா அது நேர்கதியில் பயணம். அது யூஸ்வலாக பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த வக்கர நிவர்த்தி காலம். உங்களுக்கு வக்கரம் அப்படின்றது அக்டோபர் 9, 2024 குரு வக்கரம் அடைஞ்சார். அதிலிருந்து பிப்ரவரி 11 தைப்பூசம் நாட்கள் வரை 2025 தைப்பூசம் வரைக்கும் உங்களுக்கு அவர் வக்கர கதியில் பயணம் செஞ்சார். இதில் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்திருக்கும். பிறகு 11/2/2025 முதல் 14/5/2025 வரை, மே மாதம் வரை உங்களுக்கு வக்கர நிவர்த்தி காலத்தில் நேர்கதியில் குரு பயணம் செய்ய உள்ளார். குரு உங்கள் ராசியில் நேர்கதியில் பயணிப்பதால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும், என்னென்ன தீமைகள் உண்டாகும் அப்படின்னு பார்க்கலாம். 4வது இடத்தில் இனி குரு பகவான் கும்பராசியில் நேர்கதியில் பயணிக்க உள்ளார். இதனால் உங்களுடைய தாயார் உடல் நலம் சீரடையும், மேம்படும். தாயாருடைய சொந்தங்கள், தாயார் வழி சார்ந்த உறவுகள் உங்களுக்கு பலப்படும், பலமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் இருக்கும். வீட்டிற்குள் ஒரு தேவையில்லாத சுப செலவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். காரணம், உங்களுக்கு பண வரவு அபரிதமாக இருக்க போகிறது. 2ஆம் இடத்தில் பாவகிரகமான ராகு குடும்பத்தில் சற்று பிரச்சனைகளையும் சலசலப்புகளையும் ஏற்படுத்தக்கூடும், உண்டு பண்ணக்கூடும். வரும் மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜென்ம சனி முடிந்து உங்களுக்கு பாத சனி தொடங்க இருப்பதால் இனி வரும் காலம் சற்று பிரச்சனைகள் குறையும். சற்று இல்லை, வெகுவாகவே குறையும். ராசியில் இருந்து சனி நகர்ந்தாலே உங்களுக்கு ஒரு 50% பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்த மாதிரி தான். சரிங்களா? கெட்டதிலும் ஒரு நன்மை என்பது போல தற்போது 7.5 சனியில் 1ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடத்திற்கு செல்வது கும்ப ராசினருக்கு ஒரு சிறப்பான காலம்னே சொல்லலாம். ராசியிலிருந்து சனி நகரும் பொழுது உங்கள் மேல் போர்த்தப்பட்ட ஒரு மந்தப்போக்கு, ஒரு திரை விலகியது போல் தோன்றும். ராசியிலிருந்து சனி நகர்ந்தால் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும். ராசியிலிருந்து சனி நகர்ந்தாலே உங்களுக்கு இதனால் வரை இருந்த உடல் உபாதைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் குறையும், வெகுவாக குறையும் என்பது உறுதி. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இதற்கு முன்பு உங்களால் சனியால் 20% நன்மையும் 80% தீமையும் நடந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அந்த 80% பாதியாக குறைந்து 40% மாறிவிடும். இதாங்க உங்களுக்கு இந்த சனியோடைய பெயர்ச்சி மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. ஆக உங்களுக்கு 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ப்ளஸ் மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சனி ராசியிலிருந்து நகர்வு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு பார்க்கப்படுது. மார்ச் மாதத்துக்கு பிறகு பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகிறது. அடுத்தது குருவின் பார்வை அஷ்டமத்தில் வீழ்கிறது. அஷ்டமத்தில் கேது உள்ளார். ஆதலால் இக்காலகட்டத்தில் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உங்களுக்கு இந்த நாள் வரை இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். ஆனால் அஷ்டமத்தில் குருவுடைய பார்வை விழுவது உடல்நல பிரச்சனைகள், சற்று உங்களுக்கு சிறு உபாதைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக உள்ளது. அதுக்கு அடுத்தது குருவோட பார்வை பார்த்திங்கன்னா, அந்த வக்கர நிவர்த்தியில் 10ஆம் இடத்தில் குரு பார்வை பதிவதால் தொழில் மற்றும் வேலை, இதான் ரொம்ப முக்கியம். தொழில் மற்றும் வேலை, உங்களுடைய கெரியரில் சற்று மேம்பாடு விரைவாக உண்டாகும். பண வரவு கூடுதலாகும். இதுவரை தடைப்பட்ட பணம் வரக்கூடிய நேரமாக இருக்கும். மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் ஆரம்பிக்கும். பிப்ரவரிக்கு பிறகு பண வரவு கூடுதலாகும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நீங்களும் புதிய இடத்துக்கு துணிந்து வேலைக்கு செல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பிறகு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரி 11ஆம் தேதிக்கு பிறகு ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால் வேலை தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், ஏற்றம் உண்டாகும். வேலை சம்பந்தப்பட்ட இடத்தில், தொழில் சம்பந்தப்பட்ட இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் என்பது மற்றும் உறுதி. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த பண தடை, இந்த இபிஎஃப் பணம், நீங்கள் கொடுத்து வச்ச கடன், இல்லை நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்து, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய பணம் தங்கு தடையின்றி வந்து சேரும் என்பது உறுதி. வண்டி வாகனம் வீடு மனை வாங்க மார்ச் மாதத்துக்கு பிறகு சரியான நேரம், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் முன்னேற்றம் அடைவீர்கள். தாயார் சம்பந்தப்பட்ட உடல்நிலை, தாயார் சம்பந்தப்பட்ட உறவுகள் மேம்படும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியில் போகும்போது
கொஞ்சம் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டில் தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் பயப்பட தேவையில்லை, நல்ல காலமாகவே தான் இருக்குது. குரு பார்வை உங்கள் மேலே படுறது ஒரு நல்ல பாக்கியம் தான், சரிங்களா? அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் படிப்படியாக குறையக்கூடும் என்பது தான் கிரக நிலைகள் காட்டுகிறது. நன்றி தோழர்களே, வாழ்க வளமுடன்.